Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மெஷர்மெண்ட் ஆஃப் டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச் யூஸிங் த கலோரிமீட்டர். மெஷர்மெண்ட் ஆஃப் டெல்டா யூ அப்போ எதை பற்றினாக்கா என்தால்பி பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்னல் எனர்ஜியை பற்றியும் டெல்டா ஹெச் என்தால்பியை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கலோரிமீட்டர் மூலயமா நம்ம மெஷர் பண்ண போகிறோம். கலோரிமீட்டரில் ரெண்டு விதமான கலோரிமீட்டர் இருக்குது. ஒன்று பாம் கலோரிமீட்டர், இன்னொன்று நான் பார்க்க காஃபி கலோரிமீட்டர். பாம் கலோரிமீட்டர் மெஷர் பண்ணுறது யாருனாக்கா இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதான் டெல்டா யூ. காஃபி கப் கலோரிமீட்டர் யார் யூஸ் பண்ணுறானாக்கா டெல்டா ஹெச்சில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அதான் என்தால்பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு எதை யூஸ் பண்ணோம்னாக்கா கலோரிமீட்டர்ன்ற ஒரு அப்பரேட்டஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம், அதானது பாம் கலோரிமீட்டர். ஃபஸ்ட்டு ஒன், கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் சேஞ்ச் இன், ஹீட்டு சேஞ்ச் ஆகிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹீட் சேஞ்சஸ் எதுலனாக்கா கெமிக்கலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ, ஃபிசிக்கல்லையும் கெமிக்கல்லையும் நடக்கக்கூடிய சேஞ்சஸை, அந்த ஹீட் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுற அப்பரேட்டஸ் தான் யாருனாக்கா கலோரிமீட்டர். இன் கலோரிமீட்டர் த டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் த ப்ராசஸ் இஸ் மெஷர்டு which is directly proportional to the heat capacity. ஹீட் கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ நம்ம போன கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன பண்ணிருக்கோம், ஹீட் ஆஃப் கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணிட்டோம், Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M இன்ட்டு டெல்டா T. நம்ம என்ன பண்ணோம், அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம். நம்ம ஹீட் கெப்பாசிட்டியுடைய நம்ம ஃபார்முலா அதற்கு பாருங்கள், இதுதான் ஹீட் ஆஃப் கம்பஷனில் கண்டுபிடிச்ச Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M டெல்டா T. அதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்ம பண்ணோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கேன்சல் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும், CM டெல்டா T. அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம அங்கே வச்சுக்கிறாங்க. Q ஈக்குவல் டு CM டெல்டா T. அதை நம்ம அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணுறத போட்டுருக்காங்க பாரு. C ஈக்குவல் டு Q டிவைடட் பை M direct delta T. இதுதான் by using the expression C equal to, we can calculate the amount of the heat change in the process. அந்த ஹீட் சேஞ்சஸ் ப்ராசஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ குறையுது, அது எக்ஸோவில் வருதா இல்லை எண்டோவில் வருதான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கலோரிமீட்டர் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட் அண்டர் டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஒன்று கான்ஸ்டன்ட் வால்யூம், அப்படின்னால என்ன பண்ணுவோம், QVன்னு போடுவோம். இன்னும் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். வால்யூமும் கான்ஸ்டண்டாக இருக்கும், ப்ரெஷரும் கான்ஸ்டண்டாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா யூ மெஷர்மெண்ட். இப்போ தான் என்தால்பியை நம்ம இன்டர்னல் எனர்ஜியை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். டெல்டா யூ மெஷர்மெண்ட் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் ஹீட் எவால்வ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் மெஷர்டு இன் பாம் கலோரிமீட்டர். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், பாம் கலோரிமீட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாம் கலோரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இதை டயராமன்றது இதுதான். ஓகேவா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாம் கலோரிமீட்டர். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு நம்ம கான்செப்டை எழுதினாலே போதும். நீங்கள் ஃபுல்லாக மக்கப் பண்ணி இந்த கொஸ்டினை எழுதணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி கரெக்டாக எழுதலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, இதில் ஒன்றும் மார்க்லாம் ஒன்றும் குறைக்கப்பட்டது கிடையாது. படத்தை வரைஞ்சிங்க, அடுத்து என்ன பண்ணுங்கள், அதனுடைய கான்செப்ட் மட்டும் எழுதுங்க. எழுதினீங்களே அந்த ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணினாலே கரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஃபுல்லாக மக்கப் பண்ணி தான் எழுதணுன்றதும் அவசியம் கிடையாது. இன்னர் வெசல் த பாம் அண்ட் இஸ் கவர் ஆர் மேடப் ஆஃப் ஸ்ட்ராங் ஸ்டீல். அது எங்கே ஸ்ட்ராங் ஸ்டீலை வெளியில் அவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் அவுட்டரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக சீல் பண்ணிக்கிறாங்க. பாம்ன்றது யாருனாக்கா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பாம். இந்த உள்ளே இருக்கிறது பேர் தான் பாம்பு. ஓகேவா, இது உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பாம். ஸ்ட்ராங் ஸ்டீல். த கவர் இஸ் ஃபிட்டட் டைட்லி டு த வெசல் பை மீன்ஸ் ஆஃப் மெட்டல் லிட் அண்டு ஸ்க்ரூ. மெட்டல் லிட்டாலையும் ஸ்க்ரூவாலையும் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக டைட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் கான்செப்ட் படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓனாகவே எழுதலாம். ஓகேவா, the weight amount of the substance is taken, the weight amount of the substance, one second, the weight amount of the substance is taken in the platinum cup. weight amount of substance taken in the platinum cup நாக்க இதான்
இதற்கு பார்த்தீங்களா உள்ள எல்லோ கலரில் பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலரில் தான் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம அதாவது வெயிட் எடுத்த சப்ஸ்டன்ஸ். நோன் சப்ஸ்டன்ஸ், அன்னோன் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, நோன் சப்ஸ்டன்ஸ். நோன்னாக்கா நீங்கள் எடுத்த வெயிட், அந்த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். எதுனாக்கா அந்த கப்பில் எடுத்துக்கணும். ஓகேவா? A weight amount of the substance is taken in the platinum cup connected with எதில் கனெக்ட் பண்ணிருக்காங்க, எலக்ட்ரிக் ஒயர், கனெக்டட் வித் எலக்ட்ரிக் ஒயர் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் இன் ஆர்க் இன்ஸ்டன்ட்லி டு கைண்ட்லி கம்பஷன். அந்த ஒயரில் என்ன பண்ணுறாங்க, அதோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் ஒயரை ஃபிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆனோட்லேயும் ஒரு கேத்தோட்லேயும் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடில் ஃபிட் பண்ணிட்டாங்க. The bomb is taken tightly closed and pressurized with excess of oxygen. அது உள்ள பண்ணுறாங்க, ஆக்சிஜனை ஃபில் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஷரைஸ்டு, ஃபுல் ஆக்சிஜனை கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது ஃபுல் ப்ரெஷரைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆக்சிஜனை அது உள்ள. ஏன்னாக்கா அப்போ தான் என்ன பண்ணோம், நீங்கள் வெளியே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் உள்ளே போகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனை ஃபுல்லாகவே இல்லை அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்போனாக்கா அப்போ தான் என்ன பண்ணணும், பேர்ன் ஆகும். ஆக்சிஜனே இல்லைனாக்கா என்ன ஆகுது, பேர்ன் ஆகாதுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, முன்கூட்டியே ஆக்சிஜனை அதில் ஃபில் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. The bomb is tightly closed and pressurized with excess of oxygen. The bomb is immersed in water in the inner volume of the calorimeter. அதை சுற்றி என்ன பண்ணுறாங்க, பாம்பை சுற்றி என்ன பண்ணுறாங்க, வெளியில் வாட்டரை ஃபிட் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த வாட்டரை ஃபிட் பண்ணாங்கன்னாக்கா, உள்ளே பேர்ன் ஆகக்குள்ள உனக்கு வரக்கூடிய ஹீட்டு எதில் அப்சர்வ் ஆகணும், தண்ணியில் தான் அப்சர்வ் ஆகும். அந்த தண்ணியில் தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு தெர்மோமீட்டர் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த தண்ணியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தெர்மோமீட்டர் ஃபிட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிறது என்னன்னாக்கா ஸ்டிரர். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் ஸ்டிரர் அப்படின்னாக்கா கரண்டி மாதிரி. அதாவது நீங்கள் தண்ணியை ரொட்டேட் பண்ணணும். தண்ணியை ரொட்டேட் பண்ண என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே அந்த இந்த தண்ணியில் ஃபுல்லாகவே ஹீட் அப்சர்வ் ஆகும். இப்போ நீங்கள் வீட்டில் பாத்திரத்தில் சோறாகிற வச்சுக்க, சோறாகக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கரண்டி போட்டு கிண்டுறாங்களா, சாதத்தை கிண்டக்குள்ளே ஏன் கிண்டுறாங்கனாக்கா, ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணணும், அந்த எல்லாத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக அது பரவும், அந்த ஹீட்டு ஃபுல்லாக பரவும். அப்போ தான் என்ன பண்ணோம், சாப்பாடு சீக்கிரம் வேகும். அதனால தான் கரண்டியை விட்டு 2 கிண்டுவாங்க. அந்த கிண்டுறது எதுக்குனாக்கா என்ன பண்ணோம், அந்த ஃபுல் இடத்துலையும் என்ன பண்ணணும், ஹீட்டு ஃபுல்லாக போய் சேரணும் தண்ணியில். அப்போ அது மாதிரி தான் இந்த தண்ணியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டிரர் போடணும். இதுக்கு அப்புறம் தான் ஸ்டிரர். அந்த ஸ்டிரரை போட்டு கலக்கிட்டே இருந்தானாக்கா என்ன பண்ணணும், எல்லா தண்ணிலையும் என்ன பண்ணணும், ஃபுல்லாக கலங்க என்ன பண்ணணும், அந்த ஹீட்டு ஃபுல்லாகவே தண்ணியில் ஏறும். அந்த தண்ணியில் ஹீட்டு ஏறிச்சுனாக்கா அந்த ஹீட்டை மெஷர் பண்ணுறது தான் யாருனாக்கா நம்ம தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டர் வச்சு என்ன பண்ணோம், நம்ம எவ்வளோ ஹீட் அப்சர்வ் ஆகிருக்குது இல்லை எவ்வளோ ஹீட்டு எடுத்துருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக வச்சுக்கிறாங்க. ஓகேவா? The bomb is immersed in the water in the volume, the calorimeter. A stirrer is placed in the space between the wall of calorimeter and the bomb so that water can be stirred uniformly. அப்போ என்ன பண்ணணும், யூனிஃபார்மில் நீ ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். The reaction is started by stirring the substance through electrical heating. ஸோ என்ன பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ஹீட்டு கொடுக்க என்ன பண்ணணும், சப்ஸ்டன்ஸ் உள்ள ஹீட்டு ஏறும். A known amount of the combustible substance is burned in the oxygen in the bomb. அப்போ உள்ள என்ன பண்ணணும், அந்த ஆக்சிஜன் கூட அந்த பாம்பு எரிய ஆரம்பிச்சு heat evolved during the reaction is absorbed by the calorimeter as well as the water in which the bomb is immersed. அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் என்ன பண்ணும், ஃபுல்லாகவே அந்த வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். அந்த அப்சர்வ் ஆகக்குள்ளே தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல வாட்டர் இல்லைனாக்கா அது எவ்வளோ ஹீட் வருன்றது நம்மளால் என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, அதை தண்ணியை ஊற்றி அது உள்ளே என்ன பண்ணுறாங்க, பாம்பை தூக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? the water is immersed. The change in temperature is measured using the Beckman thermometer. அப்போ இந்த தெர்மோமீட்டர் பேர் என்னன்னாக்கா பெக்மன் தெர்மோமீட்டர். இந்த பெக்மன் தெர்மோமீட்டர் மூலயமா தான் நம்ம பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறாங்க. எவ்வளோ ஹீட்டு அது வெளியிடுது அப்படின்றத மெஷர் பண்ணுறது யாருனாக்கா பெக்மன் தெர்மோமீட்டர் தான். சின்ஸ் the bomb is sealed, its volume does not change and hence the heat measurement is equal to the heat of combustion at a constant volume delta UC. அதை இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுது, உள்ள நமக்கு வால்யூம் எந்த சேஞ்சஸும் ஆகாதமாக என்ன பண்ணணும் இருக்கும். அதுதான் ஹீட் கம்பஷனாலே சிம்பிள் என்ன பண்ணணும், சீனு போடணும். அதனால் சீன்னு போட்டாக்க கம்பஷன். அப்போ டெல்டா யூக்கு பண்ணது இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இன்டர்னல் எனர்ஜி வச்சு கொடுத்துருக்காங்க. The amount of heat produced in the reaction delta UC is equal to the sum of the heat absorbed by the calorimeter water. calorimeter water மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஹீட் அப்சர்வ் பை த கலோரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும். Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு MC டெல்டா T அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதான பார்த்தோம், Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது ஈக்குவல் டு MC டெல்டா T, ஈக்குவல் டு M டெல்டா T போட்டிருக்கோம். அந்த சிக்கும் எம்முக்கும் யார் ஈக்குவல்னாக்க K ஈக்குவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? Q ஈக்குவல் டு MC டெல்டா Tன்னு இருக்கும். அந்த MC எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுனாக்கா கேக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ வேறு K இஸ் அ கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட்,
இஸ் ஈக்குவல் டு எம்சி அண்டு சிசி. இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த எம்சிக்கு பதிலாக கேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Q1 equal to K into delta T, where MC is mass of the calorimeter and C is the heat capacity of the calorimeter அப்படின்னு சொல்கிறாங்க. C is the heat capacity of the calorimeter. அப்போ ஹீட் அப்சர்வ் பை த வாட்டர் தான் அப்சர்வ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஈக்குவேஷனாக கொண்டு வராங்க. அதே சேம் ஈக்குவேஷன் தான். அதை Q1 வச்சுக்கிறாங்க, இதை Q2 வச்சுக்கிறாங்க. அப்போ Q2 ஈக்குவல் டு டபிள்யூனா யார், மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், அதான் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர்னு போட்டிருக்காங்க. அதை டபிள்யூ, வாட்டருக்கு சிம்பிள் டபிள்யூ. ஸோ MW CW டெல்டா T. இது என்ன பண்ணுறாங்க, Q2 வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ வேர் MW இஸ் ஏ மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், C இஸ் த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டருடைய கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ஃபார் ஏ வேல்யூ சொல்லணும்னாக்கா 4.184 கிலோ ஜூல் கிலோ இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா கீழே இருக்குது. ஓகேவா, தேர்ஃபோர் delta U equal to Q1 plus Q2. Q1 நமக்கு தெரியும் K into delta T, Q2 நமக்கு தெரியும் MW CW delta T தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, delta T காமனாக வெளில எடுத்துகிட்டு, ஸோ K plus MW into CW காமனாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, delta T. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம யாரை கண்டுபிடிக்கலாம், இன்டர்னல் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ ஹீட் அது அப்சர்வ் ஆகிருக்கின்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் கேன் பி டிட்டர்மைன் பை பர்னிங் ஏ நோன் அஸ் மாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சாம்பிள். அதாவது எதுக்குனாக்கா பென்சோயிக் ஆசிடுடைய சாம்பிள் நம்ம எடுத்துக்கிறாங்க. ஃபார் விச் த ஹீட் ஆஃப் த கம்பஷன் இஸ் நோன் -32227 kJ mole inverse. The enthalpy of the combustion at a constant pressure, the substance is calculated by the equation delta H C. அதாவது ஸ்டாண்டர்ட் போடுறோம்னா என்ன பண்ணணும், நம்ம நாட் போடணும். அப்போ டெல்டா ஹெச் சி நாட் டபிள்யூ ஈக்குவல் டு டெல்டா யூ நாட் சி ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம இதை கண்டுபிடிச்சோம். ஓகேவா, பென்சோயிக் ஆசிடுக்கு எந்த வெளியில் வந்துச்சு, -3227 வந்துச்சு. அப்போ மைனஸில் வந்தாலுன்னா அந்த என்ன ரியாக்ஷன், அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போனா அது ஹீட்டு எவால்டு, ஹீட்டுனான் இருக்கு எவால்ட் ஆகிருக்குது. அதனால தான் அது அர்த்தம். பென்சோயிக் ஆசிடுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ இது. ஓகேவா, அப்போ எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணோம்னாக்கா இது கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதையும் வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.